வணக்கம். சென்னையில் வைர வியாபாரியை கட்டி போட்டு 23 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை பணத்தை லண்டன் ராஜா தலைமையிலான கும்பல் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்பட்ட வழக்கில் 4 பேர் தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்ட நிலையில் விமானத்தில் விரைந்த தனிப்படை போலீசார் அவர்களை சென்னைக்கு அழைத்து சென்றனர். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்போம். ஷேக் மதார், வணக்கம். அந்த 4 பேர் யார்? இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில் நேற்று வைர வியாபாரி சந்தோஷ் தனியார் ஹோட்டலில் இருந்தபோது நகை வாங்குவது போன்று ஒரு கும்பல் அங்கு வந்து அவரது அறைக்கு சென்றனர். அவரை கட்டி போட்டு அந்த கும்பல் அவர்களிடம் இருந்த 23 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓடினார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து தப்பி ஓடிய கும்பலை குறைந்து பிடிக்க காவல்துறையினர் ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் தீவிரமாக சுற்றி வந்த நிலையில் இந்த கும்பல் தூத்துக்குடிக்கு செல்வதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி வாகன சோதனையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். தூத்துக்குடி அருகே புதுப்பாண்டியாபுரம் சுங்கச்சாவடி அருகே காவல்துறையினர் வாகனத்தை சோதனை செய்த போது அது சென்னையில் வைர வியாபாரியை கட்டி போட்டுக் கொள்ளையடித்த சென்னையை சேர்ந்த ஜான் லைட், விஜய், ரத்தீப், அருண் பாண்டியராஜ் ஆகிய 4 பேர் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அந்த 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து குற்றச்சாட்டு ரகசிய நடத்தினர். மேலும் இந்த 4 பேர் சம்பவத்தை சென்னையில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சென்னை விமானம் மூலம் இன்று தூத்துக்குடி விரைந்து வந்த சென்னை துணை ஆணையர் தலைமையிலான கீழ் செயல்படும் தனிப்படையைச் சேர்ந்த 2 ஆய்வாளர்கள், 2 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் வந்து அவர்களை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.